மெதுவா உன் அம்மா அப்பாட்ட பேசி அவங்க கோபத்தை கரைச்சு நீதான் அவங்கள என் கூட சேர்த்து வைக்கணும். செய்யா? சரி, நீ சின்ன பிள்ளை, உன்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிற பாரு. நீ இப்பதானே வந்திருக்க, பார்த்துக்கோ. எல்லாம் ஒன்றுன்னா சரியாயிரும். நம்புவா. தாத்தா இந்தாங்க. இது எதுக்கு இப்ப? நான் பாரு எப்படி எப்படி இருக்க. தாத்தா தாத்தா பார்த்து 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 தாத்தா. இது யானைக்கும் அடி சறுக்கும்ல. ஏப்பா வாங்கிக்கப்பா. இந்தா. கணேசா ஐயா, பேரன் தொழில் ஆரம்பிச்சதும் இந்த வீட்டை கொஞ்சம் வேலை பார்த்து அவன்கிட்ட கொடுத்துடணுமையா. ஏதோ ஆபீஸ் ரூம் மாதிரி ஒன்று வேணும்னு கேட்டான். ஐயா என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, பக்காவா ரெடி பண்ணிடுறேன். தாத்தா. ஐயா வித்யா ஏன் இப்படி பரபரப்பா ஓடியாரா? வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க தோப்புல இருக்கிறதா சொன்னாங்க. ஆமாத்தா, கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதான் வந்தேன். என்ன விஷயத்தா? வீட்ல யாருமே இல்லையே தாத்தா. நான் இங்க வந்துட்டா வேற யாருமா அங்க இருப்பாங்க? இல்ல தாத்தா, பாபி சஞ்சய் இருந்தாங்களே, அவங்களையும் காணுமே, அதான் கேட்டேன். ஓ, மறந்தே போயிட்டேன் பாரு. பேரனுக்கு ஏதோ போன் வந்துச்சுமா, உடனே அவசர வேலைன்னு ஊருக்கு போயிட்டான். மெட்ராஸுக்கா தாத்தா? அப்படித்தான் நினைக்கிறேன், விவரம் எதுவும் சொல்லல. எப்ப வருவாங்க ஏதாவது? அதை பத்தி ஒன்னும் சொல்லலையாத்தா. எப்படியா இருந்தாலும் இங்கே தானே தொழில் பண்ண போறான், திரும்பி வந்துருவான். ஆமாமா, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, இனி இங்க இருந்து என்ன ஆக போகுது? அத கிளம்பிருப்பாங்க. படிச்சவங்க அவங்களுக்கு செய்யற வேலைக்கு அப்புறம் தானே மத்ததெல்லாம். உங்ககிட்ட சொல்லாம போயிட்டானேன்னு எதுவும் வருத்தப்படுறியா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. என்கிட்ட அவங்க எதுக்கு சொல்லணும்? நான் என்ன அந்த அளவுக்கு முக்கியமான ஆளா என்ன? இந்த பாரதா, நீ என் பேத்தி, என் குடும்பத்துல ஒருத்தி, நீயும் முக்கியம்தான். அப்படி உன் பேரனும் பாக்கணுங்கிற அவசியம் இல்லையே தாத்தா. ஏதோ கூட இருந்தாங்க, சும்மா பேசி பழகணும். அவங்களுக்கு நான் ஒரு ஒத்தாசை பண்ண, அவங்க எனக்கு ஒரு உதவிய பண்ணாங்க. அதுக்கு மேல எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? தாத்தா, நீ எப்படி யோசிக்காதத்தா. அவன் தாத்தா, பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற காணலு தாகத்தை தீக்கும்னு நம்புறது முட்டாள்தனம். தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தாரு, அது நல்லபடியா நடந்தா நமக்கு சந்தோஷம் தானே. நான் வரேன் தாத்தா. வித்யா ரொம்ப பாவம் ஐயா. எல்லா தப்பும் என் மேலதான் கணேசா. நான் தான் தேவையில்லாம அந்த புள்ள மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். இன்னும் அந்த நடப்பு அந்த புள்ள மனசை விட்டு போக மாட்டேங்குது. அந்த 18ஆம் படி கருப்பு தான் அந்த பிள்ளைக்கு இனியாவது ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். நான் அந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும் கணேசா. ஆமாங்க ஐயா. அங்கிள், வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க. வித்யா, யார் வந்திருக்கான்னு பாரு. என்ன விசேஷம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க தம்பி வாங்க. வீட்ல எல்லாருக்கும் துணி எடுத்தாங்க, அதான் கொடுத்துட்டு போன. சந்தோஷம்.
இத காரணமா காமிச்சு வித்யாவை பாத்துட்டு போக வந்தேன்னு சொல்லுங்க. இதுல உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் இருக்கு, வித்யாவுக்கும் புடவை இதுலயே இருக்கு. அதையே என்கிட்ட கொடுக்குறீங்க. இந்தாங்க, நீங்களே வித்யாட்ட கொடுத்துருங்க. வித்யா, வித்யா, நீங்க உட்காருங்க, சேர் எடுத்து போடுங்க. இந்தாங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். உட்காருங்க தம்பி. வாமா. வித்யாமா, மாப்பிள்ள நம்ம எல்லாருக்கும் துணி எடுத்துட்டு வந்திருக்காரு. வாங்கிக்க வித்யா. வாங்கிக்கமா. ம். உட்காருங்க தம்பி, உட்காருங்க. வித்யாமா, புடவை எடுத்து பாருமா. ம். புடவை பிடிச்சிருக்கா வித்யா? உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னவ நீங்க வாங்கி கொடுத்த புடவை பிடிக்கலன்னு சொல்லுவாளா என்ன வித்யா? எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. திடுதுப்புன்னு நீங்க வந்து நிக்கவும் அது பாவம் கொஞ்சம் திக்குமுக்காடி போச்சு. உடனே உங்ககிட்ட சாவகாசமா பேச கொஞ்சம் கூச்சப்படுது. வித்யாமா, மாப்பிளைக்கு கொஞ்சம் சூடா காப்பி போட்டு எடுத்துருவாமா. ம். ப்ரீ மேரிட்டல் ஆங்ஸைட்டி அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் வித்யா. அதுக்கப்புறம் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கும். மாப்பிள்ளை பார்த்து உனக்கு பிடிச்ச உடனே எல்லாம் பறந்து போயிடும். புரியுதா? மாமா, குடும்பம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். வித்யாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. வர வித்யா. ம். தம்பி ஒரு நிமிஷம். வித்யாமா, நீ தம்பி கூட போய் பெரிய ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருமா. ஏங்க இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? கல்யாணத்துல பாத்துக்கலாம்ல. இல்ல நீலா, பெரிய ஐயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வித்யா அவருடைய பேத்தி மாதிரி. இது நம்ம அவருக்கு கொடுக்கிற மரியாதை. வித்யா, நீ போயிட்டு வாமா. ம். வித்யா, நாம பார்க்க போறவரு ரொம்ப பெரிய மனுஷனோ? ஆமா, அரசனூர் ஜமீன் சூரிய பிரகாஷ் ஐயாவை தான் நம்ம பார்க்க போறோம். தாத்தா தோப்புல இருக்காருன்னு சொன்னாங்க, அங்கதான் போய் பார்க்க போறோம். இவ்வளவு பெரிய குடும்பத்தோட உறவா இருக்கிறதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். ம். தேங்காய் மூட்டையெல்லாம் குடோனுக்கு அனுப்பிச்சிரு. சரிங்கய்யா. ராத்திரி லாரிக்காரன் வருவான். எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ஏத்தி அனுப்பு. சரியா? எல்லாத்துக்கும் தலை ஆட்டு. என்ன பண்ண முடியும்? போ. வரேங்க. ஐயோ, இவனுங்களை கட்டி மாரடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுதியா. கணேசா ஐயா, உழைக்கிறவங்களை என்னைக்குமே காக்க வைக்க கூடாது. அவங்களுக்கெல்லாம் அப்பப்ப கணக்க நேர் பண்ணிடணும். சரிங்கய்யா. ஆ ஐயா வித்யா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. என் பேர் ரஞ்சித். வித்யாவை கட்டிக்க போறவன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இருப்பா, நல்லா. மாமா இவரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்திட்டு வர சொன்னாங்க. அப்படியா? தம்பி உட்காரு. அதா இப்படி வா, இப்படி உட்காருதா. உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும் தாத்தா. உட்காருதா.
தாத்தா, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா, இல்லை உன் அத்தை வற்புறுத்தி ஒத்துக்க வச்சாளா? மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. நல்ல இடம்னு சொல்றாங்க. ஓ, உனக்கு பிடிச்சிருக்கா? விருப்பம் தான் தாத்தா. சந்தோஷம்தா. தம்பி, ஐயா என்ன உத்தியோகம் பார்க்குறிய? உட்காருங்க தம்பி, உட்காருங்க. சொல்லுங்க, உத்தியோகம் என்ன? ஐயா, டவுன்ல சொந்தமா ஒரு மாவு மில் வச்சிருக்கேங்க. அது போக விவசாயம் நல்லா கொஞ்சம் இருக்கு. 5-6 கடை வாடகைக்கு விட்டுருக்கோம். உங்க பேத்தியை வச்சு காப்பாத்துற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குங்கய்யா. ஓஹோ, தம்பி, எங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை தெரியாதவங்க இந்த சுத்துபத்துல இருக்க முடியுமாங்கய்யா? நல்லா தெரியுங்கய்யா. இந்த குடும்பத்தில் பிறக்கலையே தவிர வித்யா என் சொந்த பேத்தி மாதிரி தான் சொன்னாங்கய்யா. இந்த பிள்ளையோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நான் முன்னாடி நிற்பேன். ஐயா, அது என் பாக்கியங்க ஐயா. கணேசா, பாத்து குடியா. வித்யா, இதை வாங்கி. என்ன தாத்தா இது? என் பேரனுக்கு சேர வேண்டியதை நான் பிரிச்சு கொடுத்துட்டேன். என் பேத்திக்கு சேர வேண்டியதை நான் கொடுக்க வேணாமா? ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சீதனம். விஜயா, ஐயா உன் பேர்ல 150 ஏக்கர் எழுதி வச்சிருக்காருமா. அடேங்கப்பா, 150 ஏக்கரா? தாத்தா, ஏன் இப்படி பண்றீங்க? நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டேனா? ஏத்தா, நீ தான் எதுவுமே கேட்க மாட்டிய, அதான் நானே செஞ்சேன். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? வேணாம் தாத்தா. நீ இதை ஏத்துக்கலன்னா இந்த தாத்தாவையும் நீ ஏத்துக்கலன்னு தான் அர்த்தம். என்ன தாத்தா நீங்க? வித்யா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஐயா கொடுக்கறது சொத்து இல்ல, அவர் உன் மேல வச்சிருக்கிற பாசம். இப்ப நீ அதை வேணான்னு சொல்றதும் அவர் பாசத்தை வேணான்னு சொல்றதும் ஒண்ணுதான். வாங்கிக்க வித்யா. தாத்தா, தம்பி தான் சொல்லிட்டார்ல, வாங்கிக்க. இந்த பாருமா, இப்ப மட்டும் நீ இதை வாங்கிக்கல, அப்புறம் நான் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். வாங்கிக்க, வாங்கிக்கத்தா. கணேசா, ஐயா, அந்த ரேகை வைக்கிற மைய கொடு. இந்தாத்தா, இதை தொட்டு வை. ஆத்தா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. தம்பி, ஐயா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும் ஐயா. இந்த பிள்ளைய நீ கண் கலங்காம வச்சு பார்த்துக்க. நிச்சயமாயா. இதுக்கு எந்த குறையும் வராம நீ நல்லா பார்த்துக்கணும். ஐயா, வித்யா அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுன்னு சொன்னாங்க. அந்த குறைய நானும் என் குடும்பமும் கண்டிப்பா தீர்த்து வைப்போம்யா. இந்த வார்த்தை போருமையா. வித்யா, வா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கயா. நல்லா இருக்க, நல்லா இருக்கு. எந்த குறையும் இல்லாம 2 பேரும் சீரும் சிறப்புமா இருக்கணும். அப்ப நாங்க வரோம் தாத்தா. சரிதா, தேதி வச்ச பிள்ளைங்க பார்த்து பத்திரமா போங்க. சரி, வரங்கய்யா. சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க.
இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? வித்யா, சாமி கும்பிட்டு போயிடுவோம் வித்யா. ம், இரு, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன். ம். அண்ணா, அர்ச்சனை தட்டு ஒன்று கொடுங்க. சரிங்க தம்பி. இருங்க இருங்க, நானே பார்த்து எடுத்துக்கிறேன். இதை கொடுங்க. ம். இந்தாங்க. ம். ஒரு நல்ல காரியத்துக்காக சாமி கும்பிட வந்திருக்கோம். எதுவும் தப்பாயிடக்கூடாதுல்ல வித்யா, அதனால தேங்காவெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். ம். வா. ஆமா வித்யா, இவர்தான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளையாமா? ஆமாங்கய்யா. சந்தோஷம் தம்பி. வித்யா இந்த ஊரோட மகாலட்சுமி, பத்திரமா பாத்துக்கயா. கல்யாணத்துக்கு அப்புறம் வித்யா மகாலட்சுமியாவே வாழ போறா, அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. ஐயா ஒரு நிமிஷம். வித்யா, அந்த பத்திரத்தை கொடு. சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்றதுக்கு தான் கொடு. இதையும் வச்சு பூஜை பண்ணுங்க. வித்யா, சாமியை நல்லா வேண்டிக்கோ. ம். சாமி, இதுவரை எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு உன்கிட்ட கேட்டதில்ல. நான் கேட்காம எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுத்துருக்க. இப்போ வித்யா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கொடுத்துருக்க. அவ என் கூட 100 வருஷம் வாழணும். அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. என்ன இது, தேங்காய் அழகி இருக்கு. நாங்க தம்பி வாங்கிக்கங்க. இந்தாம்மா. வித்யா வாங்கிக்கோ. அம்மா வித்யா, சாமிக்கு உடைச்ச தேங்காய் அழுகி போயிருக்குமா? சாமி உனக்கு என்ன சொல்ல வருதுன்னு புரியலம்மா. பார்த்து சூதானமா நடந்துக்கம்மா. ஐயா, தேங்காய் அழுகி போறதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வித்யாவோட வாழ்க்கையே மாறப்போகுது. நாங்க வரோம்யா. சரி போலாமா வித்யா? சரியா. கொடு வித்யா, வண்டியில வச்சுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எதுக்கு கையில வச்சுக்கிட்டு? கொடு. போலாமா? சாமி உனக்கு என்ன சொல்ல வருதுன்னு புரியலம்மா. பார்த்து சூதானமா நடந்துக்கம்மா. நல்லா ரெஸ்ட் எடு வித்யா. ம், அப்பதான் கல்யாணத்துல களைப்பு தெரியாம இருக்கும். ம். பாத்தியா, கல்யாணமே முடிய போகுது. இன்னும் உன்கிட்ட என் ஃபோன் நம்பரே கொடுக்கல. இந்தா, இதுதான் என் நம்பர். உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு. என்கிட்ட பேசணும்னு தோணுனாலும் கால் பண்ணு. ம், ஃபோன்லயாவது பேசுவியா? ம். சரி, நான் வரேன்.
தங்க புதையல் எடுக்க போனா போனஸா வைரமும் சேர்த்தே கிடைச்சிருக்கேன். இதை வச்சு மொத்தமா செட்டில் ஆயிட வேண்டியதுதான்.